சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? எப்போவுமே சண்டே அப்படின்னாலே லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். ஏன்னா ஸ்கூல் டைமில் தான் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைக்கணும், பிள்ளைங்களை அனுப்பணும். சரி சண்டே ஒரு நாள் நல்லா தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். எப்பவும் போல் டீயை குடிச்சிட்டு லஞ்சுக்கு மட்டும் ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இப்படி சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. வீட்டில் உள்ள புள்ள பூச்சிங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் தான் சமைக்கணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி குக்கிங்கில் நம்ம களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பருப்பில் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு 5 விசில் போட்டு விட்டுட்டேன். நல்லா பருப்பு வந்து நல்லா மசிகிற அளவுக்கு. எப்போவுமே சாம்பார் செய்கிறேன் அப்படின்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துப்பேன். மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் கூட சேர்த்துப்பேன். இன்றைக்கி என்னென்னா கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பூசணி கூட இருந்தது, அதையுமே கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சாம்பாரை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கேரட்டு, மஞ்சள் பூசணி, பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டு பருப்புமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு தாட்டி கலந்து வச்சுக்கலாம். அப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ப்பேன். ஏன்னா ரொம்ப கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பருப்பையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு விட்டுறலாம். சைடில் அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மசாலாக்கும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 15 சின்ன வெங்காயம் எடுத்து அதையுமே நல்லா இடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ரெசிபி உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரெசிபி வரும். உண்மையாலுமே சாம்பாருக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ரசத்து கூட ட்ரை பண்ணலாம். இப்போ சாம்பாருமே நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சு வரும். பொரியலுக்கு வந்து நீங்கள் வந்து மஞ்சள் பூசணிக்காய் தான் செய்கிறேன். இதை வந்து எண்ணெய்க்கான்னு சொல்லுவோம். நல்லா எண்ணெயிலேயே வதங்க விட்டாலே இது வந்து நல்லா சூப்பராக வெந்துடும். பார்க்க தான் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா மசிஞ்சு வந்துடும். குட்டி குட்டி இறால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய தேங்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் அந்த பொரியல் ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்போ அவங்களுமே பழகிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சைடில் அப்படியே வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலாவுமே சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மீன் அந்த மாதிரி மசாலா மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 பீஸ் எடுத்து பொரிக்கவுமே ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் நிறைய அம்மா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னு சண்டே லஞ்ச் மெனு பார்த்துடலாமா? ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சூப்பரான சாம்பார், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.